எவ்வளவு இடையூறுகள் செய்ய முடியுமோ அவ்வளவு இடையூறுகளும் நடக்கும். அந்த இடையூறுகளை எதிர்க்கட்சியினர் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை, சொந்த கட்சியினரே செய்வார்கள். கவனம். முதல்வர் விஜய் அவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்ச நஞ்ச கவனம் இல்லை, மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாமா? எல்லா விஷயங்களிலும் அவருக்கு கிடைத்த வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல. 2 வருடங்களில் இப்படி ஒரு மாபெரும் வெற்றி யாருக்கும் கிடைத்து விடாது. அந்த வெற்றியோடு சேர்த்து அவருக்கு மிக மிக அதிகமான பொறுப்பு இருக்கிறது. அவர் மீது எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. எனக்கே அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது அத்தனை எளிதல்ல. அந்த எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றாமல் இருப்பதற்கு எவ்வளவு இடையூறுகள் செய்ய முடியுமோ அவ்வளவு இடையூறுகளும் நடக்கும். அந்த இடையூறுகளை எதிர்க்கட்சியினர் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை, சொந்த கட்சியினரே செய்வார்கள். ஆக அத்தனை விவகாரங்களிலும் முதல்வர் திரு விஜய் அவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிறுபான்மை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அத்தனை எளிதல்ல. அந்த எம்எல்ஏ வேலைக்கு வாங்கின மேட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட்சிக்கு வந்து 2 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ வேலைக்கு வாங்குறதுக்குள்ள ட்ரை பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன செய்வார்? ஸோ அந்த விலைக்கு வாங்கும் முயற்சி நின்று போய்விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். தினந்தோறும் நடக்கும். அண்ட் அதிகாரிகள் ஒருவருக்கும் இப்படி ஒரு ஆட்சி அமைந்தது துளியும் பிடிக்கவில்லை. ஸோ எப்படியாவது இந்த கவர்மெண்ட் விழுந்துராதா, திருப்பி பழைய பெருச்சாலிங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துராதா, சந்தோஷமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் அத்தனை பேரும் விரும்புகிறார். நீங்கள் பார்த்த ஒரு மிகப்பெரிய மாற்றம்னா என்ன இந்த ஒரு 2 மாத காலகட்டத்தில்? 2 மாதத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸர் காசு வாங்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. இதை விட என்னங்க பெரிய மாற்றம் வேணாம்? நினச்சே பார்க்க முடியாதுங்க. திமுக அதிமுக ஆட்சியில் ரேட்டு வேறுபாடு தான் இருக்கும். அவங்க 300 ரூபா வாங்கினாங்கன்னா அடுத்து வரவன் டபுள் பண்ணுவான். ஏன்பா 2000 ரூபா கொடுத்தம்பா ஓட்டுக்கு என்று அதிகாரிகள், அந்த ஏற்கனவே அமைச்சர்களை பிடித்து அந்த பதவிக்கு வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் ரேட்டில் தான் மாறுபாடு வரும். ஏன்பா காசெல்லாம் கொடுக்காது, வேணாங்க வீட்டுக்கு வந்துருங்க போங்க. உயரடுக்கு மாடி கட்டிடங்களுக்கு அனுமதி வாங்குறதுக்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சு 2 ஆட்சியும் வாங்கிட்டு இருந்துச்சு. கடைசி வரை வாங்கி கொண்டிருந்தார்கள். அண்ட் 2 நாட்களுக்கு முன்பு வந்த செய்தியிலேயே 2024 உயரடுக்கு மாடிக்கான அனுமதி நிலுவையில் இருந்தது. அந்த அப்ளை பண்ண பில்டருக்கு கூப்பிட்டு சார் உங்கள் ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னு கொடுக்குறாங்க. இந்த மாற்றம்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு, எப்படி நடக்கும்? ஆர்டி ஆஃபீஸ்லாம் சின்ன காசு. ஒரு 14 மாடி கட்டடத்துக்கு அனுமதிக்கு எத்தனை கோடிகள் வாங்கப்படும் என்பதை யோசித்து பாருங்கள். சிஎம்டியில் அசிஸ்டன்ட் பிளானர்லேருந்து மந்திரி வரைக்கும் காசு கொடுக்கணும். இன்னைக்கு கூப்பிட்டு சார் உங்கள் ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு கொடுக்குறாங்க. அந்த பில்டருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இல்லை நினச்சி பார்க்க முடியுமா? இந்த மாற்றம் தொடர வேண்டும். அதற்கு முதல்வர் கவனமாக இருக்க வேண்டும்.